இன்று வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களில் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய பழமொழிகள் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நூலோட ஆசிரியர் பழமொழி 400 யார் எழுதுனா நம்மளுக்கு தெரியும். மூன்றுரை அறையினார். உரையாசிரியர் வந்து புலியூர் கேசிகன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் மூன்றுரை அறையினார் அந்த எல்லா இதுலையுமே கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அருகதேவன் வணக்கம் அருகுநடி போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அருகுநடி போற்றுவோம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இது கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் அந்த முதல் இது வந்து பெரியதன் ஆவி பெரிது. பெரியதன் ஆவி பெரியது அப்படின்னா உடலின் சிறந்த செயல்கள் வந்து உயிருக்கும் சிறப்பை தரும். பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடலால் செய்யக்கூடிய செயல்கள் வந்து உயிருக்கும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்நிலை அடைதல் எப்படி அப்படின்னா மணல் மேடுகளில் இருக்கக்கூடிய அடும்புகளுக்கு கொடிகளில் பூக்கள் பூத்திருக்கும் கடற்கரை நாட்டிற்கு உரியவனே, மிகுதியான பழிச்செயல்களை ஒருவன் அதிகமாக செய்துவிட்டால் மீண்டும் அந்த பழியை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாதவன் மேல்நிலை அடைதல் என்பது ஒருபோதும் நடக்காது. அதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து அந்த பழியை போக்கிக் கொள்வதற்கான வழிகளை தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மேல்நிலை அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவேன் அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒருபோதும் நடக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அறியாதவன் வந்து மேல்நிலை அடையவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் பழியொடுப்பட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு. அதுதான் அர்த்தம். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் பழியொடுப்பட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு. அகலுள் நீராலே துடும்பு எரிந்து விடல் அப்படிங்கிறது தான் இந்த வந்து பழமொழி. துடும்பு எரிதல் அப்படின்னா நீர் துளும்ப விழ குதித்து நீராடல். அறநெறியாளனுக்கு உபதேசம். அறநெறியாளருக்கு உபதேசம் என்ன சொல்கிறோம்? அக்காரம் பால் செருக்கும் ஆறு. அக்காரம் பால் செருக்கும் ஆறு. அதாவது பாலில் வந்து சர்க்கரை சேர்த்த பின்னாடி இனிப்பு சுவை கூடி அது மேலும் விரும்பப்படுவது போல அத்தகையோனை தான் தர்ம காரியங்களை ஈடுபட தூண்டுவதானால் அதன் மேலும் சிறப்படைவான் அப்படின்னு சொல்லி அக்காரம் பால் செருக்குமாறு அப்படிங்கிற பழமொழி இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபுல்லாக வேணும்டா நீங்கள் நிறுத்தி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அந்த லாஸ்ட் மட்டும் கேட்பதற்கு கருத்துக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி அந்த பழமொழி மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்தது வந்து தளராதவன் செல்வனாவான். இது படிக்கும் பொழுது தெரியுது யார் தளராமல் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக செல்வனாவான்னு சொல்கிறாங்க. அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அதாவது கை முதல் சிறியதே ஆனாலும் விடாமுயற்சினால் அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த ஊருக்கு மெச்ச வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முயற்சி தான் வேணும். அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாளலும் உண்டு அப்படிங்க. கொடியவன் பார்க்க மாட்டான். அதாவது அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிறது தான் பழமொழி. 5வது பழமொழி. கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்க அஞ்சியும் கூட கைவிட மாட்டார். கீழ்மக்கள் வந்து கீழ்த்தரமான செயல்களை வந்து பழிக்க அஞ்சியும் கூட என்ன பண்ண மாட்டாங்க? கைவிட மாட்டாங்க. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது வந்து தர்மம் செய்யுங்கள். எப்படி தர்மம் செய்யணுமா? அஞ்சும் பனிமூப்பு அருங்கூரருடையணிந்து துஞ்சமே வருமே தூய்க்கு. அஞ்சும் பனிமூப்பு அருங்கூற்றுடையணிந்து துஞ்சமே வருமே துயக்கு. அஞ்சும் பனிமூப்பு அருங்கூற்றுடையணிந்து நினைந்து கூற்றுடனியைந்து துஞ்சமே வருமே துயக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாக்கையின் நிலையாமையை வந்து கூறியிருக்காரு. தர்மத்தை இளமையில் தான் செஞ்சணும், பின்னர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது முடியாமல் போகலாம். அஞ்சும் பனி மூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துய்க்கு அப்படிங்கிறது தான் அதோட பழமொழி. ஏழைக்கு வந்து கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. கோழைக்கு வந்து என்னது பாதுகாப்பே இல்லைங்கிறாங்க. அஞ்சுவார்க்கில்லை அரண். அதை தான் எப்படி சொல்கிறாங்க? அஞ்சுவார்க்கில்லை அரண். வலிமை அப்படிங்கிறது ஒருவருக்கு தம்பால் அமைவதே அல்லாமல் பிறர் ஊட்டலாலும் அரண் முதலான பாதுகாப்பாலும் துணையாலும் அமைவதில்லை. அதாவது அஞ்சுவார்க்கில்லை அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிப்பெருமையின் சிறப்பு. 8வது என்ன சொல்கிறாங்க? குடிப்பெருமையின் சிறப்பு என்னென்னா அடுப்பின் கடைமுடங்கும் நாயை புலியாம் எனல். அடுப்பின் கடைமுடங்கும் நாயை புலியாம் எனல் அப்படின்னா குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை. அவருடைய போலி தோற்றம் கொண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சி அல்லாமல் உண்மையான புகழ்ச்சியே இருக்காது. அடுப்பின் கடை முடங்கும் நாயை வந்து புலியாம் எனல் அப்படின்னா அடுப்புக்கு கரையில் படுத்திருக்க நாயை போயிட்டு நம்ம புலி அப்படின்னு சொல்கிறதுக்கான சமம் பண்ணுங்க. மகனுக்கு செய்ய வேண்டியது. மகனுக்கு என்ன சொன்னால் அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அதாவது அணங்காகும் தான் செய்த
பாவை தனக்கு அப்படின்னா மக்களை செந்நெறி செல்லுதலில் தகுதியுடைமை வராக்குதல் தான் ஒரு தந்தையின் கடமை. அணங்குன தெய்வம் மக்களை செந்நெறிமேற் செல்லுதலில் தகுதியுடைமை வராக்குதல் தான் தந்தையோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அணங்குன தெய்வம் பாவைனா செதுக்கிய சிலை, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படிங்கிறத இதோடைய பழமொழி. இறைவன் என்றதால் ஒரு அரசன் தன் குடிமக்களை செந்நெறிமேல் நிற்கச் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இந்த பழமொழியினால், அதாவது மிக உயர்ந்த இடத்துக்கு நம்ம தன்னோட மக்களை செம்மையான நெறி, செந்நெறினா செம்மையான நெறி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மேம்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட அர்த்தம். தான் செய்த பாவை ஒரு சிற்பிக்கு பின்னர் தெய்வமாகுவது போல செய்த, அது மாதிரி நம்மளோட பெற்ற பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்து அறம்பள்ளியில் செல்ல வைத்து அவர்களையும் மேம்பட்டு நிலையை அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான், ஊரே போற்ற வைக்கணும் அப்படிங்கிறது தான் தந்தையோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்குன்னு. முகஸ்துதி மகிழ வேண்டாம். யாராவது நம்மளை புகழ்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மயங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அணியாரே தம்மை தவமெனும் கொல்லாக்களம் அணியாரே தம்மை தமவேனும் அணியாரே தம்மை தமவேனும் கொல்லாக்களம் அப்படின்னா முகஸ்துதியை விரும்பினா உள்ளத்து அகந்தையே நிறையும். அதை நம்மளை யாரோ புகழ்கிறாங்கன்னா நம்ம அந்த புகழை கேட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு அதுவே ஒரு அகந்தை தான் வரும், செருக்கு தான் வரும். இவங்கெல்லாம் நம்மளை புகழ்ந்து தான் ஆகணுங்கிற மாதிரி. அது தம்மரவாலே சொல்லப்பட்டாலும் தம் நல ஒழுக்கத்திற்கு ஊறு செய்வதனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று. அணியாரே தம்மை தமவேனும் கொல்லாக்களம் அப்படின்னா, கொல்லாக்களம் பொருந்தாத நகை. நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது நம்மளுக்கு தகுந்த நகை கிடையாது அப்படின்னு அதை விளக்கிடணும்னு சொல்கிறாங்க. 11 அறிவுடை ஆவது போன்று, அறிவு ஆடை போன்றது, அறிவு ஆடை போன்றதுங்கிறாங்க. அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னா ஆடையின் மேல் அவ்வணிகளையும் அணியின் அழகு தரும். ஆடையின் மேலே அணியக்கூடிய அணிகள்லாம் அழகு தரும். அதுபோல் அறிவுடைமையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும். இன்றேல் தருவதில்லை. அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னா ஒரு ஆடை அணிந்தால் அது நம்மளுக்கு அந்த ஆடையின் மேலே அணியக்கூடிய அணிகலன்கள்லாம் நம்மளுக்கு அழகு தருது. அந்த மாதிரி அறிவுடைமையாக இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் சேர்ந்துச்சுன்னா அது பயனளிக்கும்னு சொல்கிறாங்க. 12 வம்புக்காரனின் வாய் எப்படி இருக்குமா, அம்பலம் தாழ் கூட்டுவார். அதாவது பழிக்கூறி திருபவரின் கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமை வேண்டும். நம்மளை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அந்த சொற்களை பாராட்டாமல் அவங்களுக்கு பதில் சொல்லாமல் அதை பொறுக்கக்கூடியதுக்குவே அறிவு வேணுங்கிறாங்க. அப்படி இல்லாமல் அவர் வாயை அடக்க முயல்பவர் ஊர் பொதுவிட தாளிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவார்கள். பரிவுன இரக்கம் துன்பம் அம்பலம் தாழ்கூட்டுவார் அப்படிங்கிறது தான் இதோட பழமொழி. அதாவது நம்மளை யாராவது ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்கிறது, அவங்களுக்கு நம்ம இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா அது ஊருக்கு நடுவில் ஒரு கதவை வச்சு போட்டுற மாதிரி ஆமாம், அது எதுக்குமே ஆகாது இல்லையா. எப்படி போட்ட முடியும், எல்லாம் பெரிய வெட்ட வெளியாக இருக்கும், ஊரே பெருசு. ஸோ அதுக்கு ஒரு தாழ்பாளை எப்படி போட்டு அவங்கள இது பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அது நம்மளோட வேலை கிடையாது. யாராவது பழிக்கூறி தெரிஞ்சாங்க அவனோட கீழ்மையை அறிஞ்சு நம்ம புரிஞ்சிக்கணும். இவன் ஒரு கீழ்த்தரமானவன், இவன் நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அவன் சொற்களுக்கு திரும்ப பதில் சொல்லாமல், நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, நாய் குலைக்குதுன்னு நம்ம நாயை திருப்பி குலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நம்ம புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ணோம். அதுதான் அம்பலம் தாழ் கூட்டுவார். அடுத்தது அன்பால் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு அப்படின்னா செயலை முடிக்கும் முறைமை இதன்கண் கூறப்பட்டது. எப்படி சொல்கிறாங்க, பிறர் மனம் நோகச் செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதைமையும் சொல்லப்பட்டது. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு அப்படின்னா ஒரு அன்புனால ஒரு உள்ளம் நெகிழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்கிறது தான் நல்லது. அப்படி இல்லாமல் நின்ற இடத்துலையே அவனுக்கு கஷ்டப்படுத்தி அந்த காரியத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு செய்கிறது தவறு. அது கன்றை குடிக்க விட்டு பாலிலே பால் சுரந்து வரும் பொழுது கறந்து கொள்ளாமல் அம்பு எய்து பசுவை கொன்று பால் கறக்க முயல்வது போல. அதாவது கன்றை குடிக்க விட்டு பால் கறக்கிறது ஒன்று, அந்த பால் கறந்து வர சமயத்தில் அம்பு விட்டு பால் கறக்கிறோம், அதை கொன்னுட்டு அந்த வேலையை செய்கிறோமா, அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறாங்க. அம்பு விட்டு ஆனால் பசு இல்லையா, ஆக்கறக்க விட்டு மாறுகிறது தான். இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படின்னா அரியா அட்டுநோயில் அயலறியா அட்டுநோயில் அப்படின்னா இனத்தை கொண்டு தன்மை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லினம் சேர்தல் இன்றியமையாத தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க.
அயலறியா அட்டுணா இல் அப்படின்னா நல்லதை வந்து சேர்ந்தோம்னா அந்த இவங்கெல்லாம் நல்ல குரூப், நல்லா படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுற பசங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த அந்த சேர்க்கை வச்சு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அயலறியா அட்டுணோ இல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயன் நோக்கி செய்வது உதவியாகாது, ஐயரை விட்டு வராள் வாங்குவார். வரியாருக்கு, அதாவது ஐயரை விட்டு வராவல் வாங்குவார் அப்படின்னா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, பிறவெல்லாம் குறியெதிர் தீர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு அந்த ஒரு குறள் இருக்கு இல்லையா, அதுக்கு இது சமமாக இருக்கும். அதாவது ஈகையால் இம்மை கைமாறாகும், மறுமையினால் இன்பத்தை பெறலாம் அப்படின்னு கருதாது அதனை கடமையாக கருதி செய்க அப்படின்னு தான் ஐயரை விட்டு வரால் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரும்பப்படும் ஐயரையாகி சிறு மீனை வந்து தூண்டிலே கோது விட்டு பெரிய மீனாகிய வரா அலை பிடிக்கின்ற போறவர் அப்படின்றாங்க. அதாவது சின்ன மீனை விட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக நம்ம போகிறது தான் இந்த தானமும் தர்மமும். அப்படி இல்லாமல் நம்ம உண்மையாக பயன் நோக்கி எதிர்பாராது செய்யணுங்கிறாங்க. நல்லதை உணர தீயவரால் முடியாது, நல்லவரை உணர தீயவரால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லவர்களோட நல்ல தன்மையை வந்து உணரணும் அப்படின்னா அவர்களை விட நல்லவர்கள் தான் இருக்கணும் ஒழிஞ்சு தீயவர்கள் வந்து ஒருபோதும் உணர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அயிலாலே போல்ப அயில் அப்படிங்கிறது தான் இதோட பழமொழி. அயிலாலே போல்ப அயில், வைரத்தை கொண்டுதான் வைரத்தை அறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. நல்லத்தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு நல்லவரும் தீயவராகவே தோன்றுவர். நல்லத்தன்மை உடையவராவதின் சிறப்பு அதாவது நல்லவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லவன்கிறது நல்லவன் சொன்னால் தான் அது நல்லவனாக இருக்க முடியும். கெட்டவன் வந்து நல்லவன் சொல்லி அது கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அதான் நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார். நல்லவரோட குணத்தை நல்லவர் தான் அறிஞ்சிக்க முடியுமே ஒழிஞ்சு மற்றவங்க உணர மாட்டாங்க. அயிலாலே போல்ப அயில் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும், செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். அதாவது நுண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடைய இருப்பதாக அதன் தன்மையை அறியாதவன். அதாவது நம்ம ஒரு நல்லது சொன்னால் கூட அது தன்மை அறியாதவன் அது குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர், அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர். அதாவது செயலோட உண்மையை நிலை அறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலோட உண்மை அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் யாருக்காகவாவது நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு அது நம்ம இந்த மாதிரி இவங்களால தான் இப்படி கெட்டு போகணுன்னு சொல்கிறத விட அது வந்து எப்படி அரங்கினுள் வட்டு கரை இருந்தாருக்கு எளிய போர் அப்படிங்கிற மாதிரி அதோட சொல்கிறாங்க. அதாவது மக்கள் வரிசையாக இருந்து அதனால் மாட்சிமைப்பட்டு விளங்கும் ஒரு வட்டாடும் அரங்கம், அந்த அரங்கினுள்ளே தாம் வட்டாடாமல் ஒதுங்கி பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர் சிலர். அவர்களுக்கு வட்டாடும் போர் மிகவும் எளிதாக போர் தோன்றும். அதன் நுட்பத்தை அறிந்தவருக்கே அதன் உண்மையான நிலைமைகள் எல்லாம் தோன்றும். அதுபோல அருகே இருந்து நுண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் செயல் முற்று பெறாது அழிவடைதலும் தரும். வேடிக்கை பார்த்தா வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்னன்னு புரியாது, இறங்கினாதான் தெரியும் சொல்ல. அரங்கினுள் வட்டு கரை இருந்தார் கிளிய போர். அடுத்து பகையை அறவே ஒழிக்க வேண்டும். அதாவது தன்னோட ஒத்துப்போக்காதவர்களோட போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனாலும் மன அமைதி அடைந்து இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம ஜெயிச்சா கூட அவங்க கூட இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நமக்கு விட்டுட்டு போயிடணும். அது வந்து நம்மளுக்கு வந்து துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்தார் கரிகால் நீர் படுக்குமாறு தாளை விட்டு வைத்தால் பின்னர் அதனின்றும் வளமற்ற பயிர் கிளைக்குமாதால் உழவர் அதனை அழித்து அழுகச் செய்வார்கள். அதுபோல பகையுமையும் வேறொருக்கு அலைகட்டுவது ஒரு நாட்டின் தலைவனுக்கு பொறுப்பு. அரைகுறையாக விட்டு வைத்தால் மீண்டும் ஆபத்து தான். அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு மூடர்களின் உறவு கூடவே கூடாது. மூடர்களின் உறவு கூடவே கூடாது. இது பார்க்குறப்பே தெரியும். அறிவாரை காட்டார் நரி, அறிவாரை காட்டார் நரி. பயனுள்ள நெல்லறிவார்க்கு பயனற்ற நரியை காட்டி பொழுதை வீணே கழியச் செய்தல் கூடாது. அறிவுடையோரும் கலந்து பழக வேண்டுமே தவிர பயனற்ற அறிவற்றோர் கூட்டத்திலே சேருதல் கூடாது. அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா பயனுள்ள நெல்லறிவார்க்கு பயனற்ற நரியை காட்டுவது வீண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவு உள்ளவங்க கூட தான் சேரணும் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்குது. அடுத்தது 20 வந்து ஈகையே செல்வத்திற்கு அழகு, கொடுக்கறது தான் அழகுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறப்பே தெரியும். அழகோடு கண்ணின் இளவு, அவள் அழகோடு கண்ணின் இளவு அப்படின்னா அவள் அழகும் வடிவும் அவள் கண்ணிழந்த ஒரு காரணத்தால் தம் பெருமையற்று போவது போல அவன் செல்வமும் அவனது ஈயா தன்மையினால் பயனற்றமாகும் அப்படிங்கிறது கருத்து. அழகோடு கண்ணின் இளவு அப்படின்னா அவளோட அழகு வடிவமும் இருந்து என்ன பண்ணுறது, அவள் கண்ணிழந்த ஒரு காரணத்தினால தம் பெருமையே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார், உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும். வறுமை முதலியவற்றால் தாழ்ச்சியடைந்த காலத்திலும் குடிப்பிறப்பின் உயர்வு ஒருவரை விட்டு என்றும் மாறாது.
ஸோ சான்றோர் அவை மதித்து போற்றுவர். அவர் நல்லவர் அப்படின்னா அவர் ஏழ்மையாக இருந்தாலும் அவர் எல்லாரும் போற்றுவாங்கங்கிறது தான். அலராடி கண்ணும் மணிமணியாகி விடும் சொல்கிறாங்க. உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். உறவாடும் பகைவரை இது படிக்கிறப்பே தெரியலையா, உறவாடும் பகைவரை ஒதுக்கணும். அள்ளிலத்து துண்ட தனிசு அப்படின்னா அள்ளிலத்து துண்ட தனிசுனா உட்பகையின் பெருங்கேடு கருதி அதனை ஒருத்து நடத்தும் நெறி வழி வற்புறுத்தப்பட்டது. தனிசு அள்ளிலாத துண்ட தனிசு நம்மளுக்கு ஈஸியாகவே புரியுது. அள்ளில துண்ட தனிசு அப்படின்னா உறவாடும் பகைவரை ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுக்கிட்டு கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட நெருங்கி பழகுவரோட பெரிய போலி நட்பு இருக்கிறது பாருங்கள், அது மிகப்பெரிய கேடு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு வீட்டுக்குள்ளே கடன் பட்டது போல் இடையரா பெரிய வேதனை தரும். தர்மம் செய்ய பாவம் போகும், தர்மம் செய்ய பாவம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறஞ்செய்ய அல்லவை நீக்கிவிடும், அறஞ்செய்ய அல்லவை நீக்கிவிடும். இது படிக்கிறப்பே தெரிஞ்சு அறஞ்செய்ய அல்லவை நீக்கிவிடும்னு பழமொழி மட்டும் படித்தா போதும். அறம் செய்ய அல்லவை நீக்கிவிடும். அவன் மயக்கம் தெளியவில்லை, அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. ஓகேவா? ஸோ அதாவது பரத்தேருள்ள மார்பினை தன் மார்பிலே தேய்த்து கொண்டவனாக அவர்களுடைய மார்பிலே நம் தலைவன் மயங்கி கிடக்கின்ற அச்செயல். தலைவன் பரத்தியர் வீட்டில் போயிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறது அப்படி அந்த செயலம் முறைமையுடைமைதன்று. அதனை நீ அவன் பார் சொல்லாதிருப்பாயாக பாணனே, அவன்கிட்ட போய் சொல்லாத. பொய்த்தூக்கம் தூம்புவரை எழுப்பி விடுதல் அப்படிங்கிறதுக்கு எவருக்கும் முடியாத செயல். அதாவது அவன் தெரிஞ்சே பண்ணல, அவன் வேறுமனே தான் தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணுறான். அதாவது பொய்த்தூக்கம் தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஸோ அவனை என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. அரிதுயில் யாருக்கும் எளிது. தலைவனுக்காக தலைவியிடம் சமரசம் பேச வந்த பாணனிடம் தலைவனின் பரத்தியர் மோகம் இன்னும் தெளியவில்லை அப்படின்னு சொல்லி தலைவி கூறி மறுத்து சொல்கிறாள். அறுதுயில் போக நித்திரையுமாம். இன்னும் அந்த ஆசை போகலை, இவனும் அந்த இடத்த விட்டு வரல. ஸோ அதனால் பொய் தூக்கம்லாம் தேவையில்லை. அறுதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்து செய்யும் அறியாமை செயல். தெரிஞ்சும் என்ன பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அறிமுடமும் சான்றோர் கனி. அறிமடமும் சான்றோர் கனி. பாரியும் பேகனும் முல்லைக்கு தேரும் பாரியும் பேகனும் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போரையும் அளித்தனர் என்று பல புலவர்கள் போற்றுவோர். அவை கொடுத்ததற்கு உரியனை அன்றி அறிந்தும் அறியாதார் போல அவர்கள் கொடுத்தலால் அவர்கள் சிறப்படைந்தனர். சான்றோருக்கு பெருமை இதனால் கூறப்படும். அரிமடம் சான்றோர் கனினா இது இதை கொடுத்தா அவனுக்கு பெருமை வரும் அப்படிலாம் கொடுக்கல, அதை அவங்க கொடுக்கணும், அதை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி அரிமடமும் சான்றோர் கனி. பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரியவற்றை அறிவார்கள்னா அறியும் பெரிதால் பவனே பெரிது. அறியும் பெரிதால் பவனை பெரிது. அறிவுடைய சிறந்த செயல்களை செய்ய விரும்புவர். அதனால் அவரே அதனை அறிந்தும் செய்பவர் அவர். அவருக்கு எவரும் அதனை சொல்லுதல் வேண்டாம். அறியும் பெரிதால் பவனே பெரிது. ஸோ அவங்களுக்கு நம்ம போய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க அறிவுடல் கண்டிப்பாக நல்லா தான் செய்வாங்க. பேதை எதையும் செய்ய மாட்டான். பேதை எதையும் செய்ய மாட்டான். அதாவது அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவற்றம் ஆற்ற பெரிது, அறிவச்சம் ஆற்ற பெரிது. ஊழையும் உப்பக்கும் காண்பர் தாளாது உயற்றுபவர்னு சொல்லி திருக்குறள் சொல்லிப்பாங்க இல்லையா. பேதையோ அனைத்தையும் ஊழியின் பயன் என்று கருதி அஞ்சி முயற்சியின்மை துன்பங்களில் உழன்று திருவான். ஸோ எல்லாம் என் விதிப்பா அப்படின்னு சொல்லி முயற்சியே செய்யாமல் வர்ற துன்பத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அதை தான் சொல்கிறாங்க. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஊழ்வினையால் அமைவதே செயல். அறிவினை ஊழே அடும். ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக்க அறிவோரும் தவறான காரியங்களை செய்ய நேர்ந்தால் ஊழ்வசத்தின் காரணமாகவே என்று சொல்லப்பட்டது. ஒரு நல்லவங்க மிக்க அறிவுடையவங்க ஒரு தவறான காரியம் செஞ்சாங்கன்னா அது ஊழ்வினை, ஏதோ முன்ஜென்ம பாவம், அதனால் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பொறித்தலை எழுத்து என்றும் சொல்லுவர். இழுக்கம்னா விருத்தம் என்று பாடபேதம். அறிவினை ஊழே அடும் அப்படிங்கிறது தான் பழமொழி. பொறியின் வகை கருமம் அப்படின்னு சொல்லலாம். பொறியின் வகை கருமம் அப்படின்னு சொல்லலாம். வல்லவன் காரியம் கெடாது. வல்லவன் காரியம் கெடாது அப்படின்னா அருமோ குளநெடிது கொண்டது நீர். அருமோ குளநெடிது கொண்டது நீர். செல்வத்தின் பயனை தக்கவர்க்கு ஈதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் செல்வம் குன்றாது. அருமோ குளநெடிது நீர் அப்படிங்கிறது தான் இதோட பழமொழி. வருவாய் உடைய செல்வம். அருமோ நரிநக்கீர் என்று கடல். அருமோ நரிநக்கிற்கென்று கடல். ஏவலர் சிறு களவுகள் செய்தனர் என்னாலும் அதை பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால் செல்வம் குறைந்து விடாது என்பது தான் கருத்து. அருமோ நரி நக்கீர் கடல். நரி போய் நக்கி அந்த கடல் வற்றுமா? இல்லை அது இல்லையா. ஸோ அதான் நீர்வளமுடைய ஊர் நரி நக்கியது என்பதால் கடல் நீர் முற்றிடுமோ வற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்வினை தான் காரணம். ஊழ்வினை தான் காரணம் அப்படின்றாங்க. ஆகாதற்கு ஆகுவது இல்.
போகாமல் நிலைநிறுத்தச் செய்யும் முயற்சிகளாலும் பயனில்லை. எத்தகைய முயற்சிகளை செய்து எத்தகைய செல்வத்தை பெற்றாலும் ஆகாத தலையெழுத்தை உள்ளவர்களுக்கு ஆகி வருவது ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வந்து வாய்ப்பன அப்படிங்கிறது தான் கருத்து. ஆகாதவருக்கு ஆகுவது இல். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. ஆழ்வினை முயற்சி. மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. மூர்கனின் புத்தி மாறுவதே இல்லை. மூர்கன் தான் கொண்டதை மீண்டும் மீண்டும் பற்றி கொண்டே விடாதிருப்பவன் தான். நிறத்தை உடையவனாக ஒரு பொருள் என்றும் தன் நிறத்தை மாற்றி மாறுபட்டு பிரிதொன்றாக ஆக மாட்டாதல்லவா. ஸோ ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அது அது தன்மையை மாற்றாது அப்படிங்கிறது தான். ஆகாதே உண்டது நீலம். நீல நிறம் பற்றிய பின் அது ஒன்றும் அந்த பொருளை விட்டு மறைவதில்லை. அதுபோலவே மூர்கனும் தன் புத்தியில் நின்றும் எதையும் மாறமாட்டான். மூர்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் இந்த இடத்துல. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. கொடியவன் செய்வது செயலாகாது. கொடியவன் செய்வது செயலாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆகுமோ நந்துளந்த எல்லாம் கணக்கு. ஆகுமோ நந்துளந்ததெல்லாம் கணக்கு. நத்தை கீறி செலலை உழவு என்று கூறினாலும் நத்தை ஊர்ந்துட்டு போகுது. அதை உழவு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது உழவுக்கு பயன் தருமா? தராது. அதுபோல் செய்வினை திறம் இல்லாதவர் செய்யும் காரியங்கள் பயனற்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கைகூட போகும். ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. நத்தை உழுவுறதெல்லாம் ஒரு கணக்காகுமா? ஸோ அது பயனற்ற ஒரு செயலை செஞ்சு அது செய்கிற செயல் கரெக்டு தான், ஆனால் அது பயனாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் செய்வினை திறம் இல்லாதவன் உழுதா எப்படி இருக்கும், நத்தை போய் உழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பயனற்ற செயலாக இருக்குங்கிறாங்க. பொய்மை போக்கும் வழி. ஆடு பனை பொய்க்காலை போன்று. ஆடு பனை பொய்க்காலை போன்று. மனைக்கால் என்பதும் பாடம். அமைச்சர்கள் பொய்க்கூறி வேந்தன் மனத்தை எவராவது மாற்றினால் வேந்தனை தெளிக்கும் வகைகள் நாடுவாரே அல்லாமல் தாமும் அந்த பொய்யர்களோடு சேர்ந்து ஆடமாட்டார்கள் அப்படிங்கிறது கருத்து. ஸோ அமைச்சர்கள் ஏதாவது பொய் சொல்லி கூட இருந்தால் கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மன்னர்கள் அதை அந்த மாதிரிலாம் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஸோ ஆடுபனை பொய்க்காலை போன்று அப்படின்னா அந்த பக்கம் அவங்க பொய் சொல்கிறத வச்சுக்கிட்டு இவங்க நம்பி எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. மக்களிடம் அன்பு அப்படிங்கிறாங்க. 1000 காக்கையோர் கல். 1000 காக்கையோர் கல். திருமணத்தார் அப்படிங்கிறது ஒரு பாடம். இதன் ஆட்சியில் இருப்பவனுக்கு குடிமக்களோட அன்பு பாத்திரமாவதே சிறந்த வலிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 காக்கைக்கு ஓர் கல் அப்படிங்கிறதாங்க. இப்படியே அவனுக்கு படையும் அஞ்சு கலைந்து போகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸோ ஒரு அரசனை கொல்றதுக்கு பகைவர்கள் வேண்டிய அளவு முன்னுரைகள் எல்லாம் கூறி படை திரட்டினா கூட அவ்வரசனை என்ன செய்துவிட முடியும்? 1000 காக்கை ஓட்டுவதுக்கு ஒரு சில் கல் போதுமானது போல அவ்வேந்தன் ஒருவனே அப்பகைவர்கள் அனைவரையும் தோற்று ஓட செய்யப்படுவான் அப்படின்னா 1000 காக்கைக்கோர் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கைக்கு ஓர்கல். ஆராய்ந்த பின் நம்புங்கள். அதாவது ஆராயனாகி தெளிந்தான் விழுந்து கெடும். விழுந்து விடும் அப்படின்னா விரைந்து கெடும் அப்படிங்கிறது ஒரு பாடம். முழிதல்னா காய்தல், தஞ்சம். தஞ்சம்னா எளிமை. முழிதல்னா காய்தல், தஞ்சம்னா எளிமை. அன்புடையவர்களாகவோ அன்பற்றவர்களாகவோ விளங்கினாலும் எவரையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆராய்ந்து நண்பர்களாக கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அன்பு இருந்தாலும் சரி அன்பு இல்லைனாலும் சரி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி நண்பராக எடுத்துக்கணுங்கிறது. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவியது செய்யாத ஊழியர். ஏவியது செய்யாத ஊழியர். ஆள் எண்ணிற் பூல் எண்ணுமாறு. ஆள்னா பெரியது, பூல்னாலும் பெரியதை சொல்ல அதனை மறுத்து சிறியதை உரைப்பவர் தகுதியற்றவர். அரசு சுற்றத்தார் தம் உயிர் கொடுத்தாயினும் அரச கட்டளை நிறைவேற்ற வேண்டும். அன்றி மறுப்பவர் ஊழியத்துக்கு உதவார் அப்படிங்கிறது தான் கருத்து. ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு. நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு மறுத்து சொன்னால் அவங்க வேண்டாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி. பூனை போல செய்யும் உதவி. கரும்பனை அன்ன துடைத்து. கரும்பனை அன்ன துடைத்து அப்படிங்கிறாங்க. செல்வம் உடையவர்களாட இருந்தும் செல்வம் நிறைய இருந்து கூட விருந்து உறவுரமாக பசித்தவருக்கு உதவாமல் போனால் அந்த செல்வம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்ற கருமனை அன்னது உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்ற கருமனை அன்னது உடைத்து. எளியவன் கண்ணீர் வலியவனை அளிக்கும். எளியவனோட கண்ணீர் கூற்றமாய் வீழ்த்தி விடும். எப்படின்னு வீழ்த்துமா? கூற்றமாய் வீழ்த்தி விடுங்கிறாங்க. எளியாரை வருத்தினால் அவரால் அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் பெருக்கிய கண்ணீரே அவ்வழியாரை அழித்துவிடும். ஆற்றாத அவர் அழுத கண்ணீர் அவையவருக்கு கூற்றமாய் வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அது தோற்றத்தில் அது இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தோற்றத்தை பொல்லா துணிவிலார் நல்கூந்தா மாற்றம் செய்யிற்றார் என வழியார் ஆட்டியக்கால் ஆற்றாத அவரழுத கண்ணீர் அவையத்து கூற்றமாய் வீழ்த்திவிடும். ஸோ கூற்றமாய் வீழ்த்திவிடும் அப்படிங்கிறது அந்த பழமொழி மட்டும். ஆற்றாத அவரழுத கண்ணீர் அவையத்து கூற்றமாய் வீழ்த்திவிடுங்கிறது தான் பழமொழி. கற்றவர் எந்நாட்டினாலும் செற்று ஆற்றுனா வேண்டுவதில். கற்றவர் எந்நாட்டினும் சிறப்புடையவர் அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவதில். அதாவது கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் தமிழ்நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகள். ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிறது வழி உதவும் கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு உபசரிக்கப்பாங்க. அதனால் பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல். அதாவது ஆற்றுவார் நூற்றவரை கொன்று விடும்.
ஆற்றுவான் நூற்றவரை கொன்றுவிடும். பகைவரிடத்து ஒட்டி நண்பரைப் போல நடந்து அவரை அழிக்க வல்லவர்களை பெற்றால் எத்தகைய பெரும் பகையும் எளிதில் வென்றுவிடலாம். ஆற்றுவான் நூற்றவரை கொன்றுவிடும் அப்படிங்கிறது பழமொழி. அறத்தை பாதியில் நிறுத்தக்கூடாது. இடைத்தவிர்ந்து வீழ்தலின் நட்டாரார் ஆதல் இலே இன்று. இடைத்தவிர்ந்து வீழ்தலின் நட்டாரான் ஆதலே நன்று அப்படின்னா, அறம் செய்பவர் குறுக்கிடும் இடர்பாடுகளை கருதி இடையிலே அதை நிறுத்திவிடக்கூடாது. தொடங்கியதை முற்றவும் செய்து பயன்பெறுதல் வேண்டும். இடைத்தவிர்ந்து வீழ்தலின் நட்டாரன் ஆகுதல் நன்று அப்படிங்கிறது பழமொழி. பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்க. பகைவரோட துணைவரை நட்பாக. இடைநாயிற் கென்பிடுமாறு. இடைநாயிற் கென்பிடுமாறு. பகைவர் இருவராக இடத்து அவருள் ஒருவரை உறவாக பிரித்து தம்மவராக்கி கொள்ளல் சிறப்பு அப்படிங்கிறாங்க. இடைநாயிற்கு அப்படின்னா கிடைநாயிற்கு என்ற பாடம். இடைநாயிற்கு என்பிடுமாறு அப்படிங்கிறது பழமொழி என்பது. என்பு பெற்ற நாய் கள்ளத்திற்கு சாதகமாக விடுவது போல பகைவர்க்கு துணையாக வந்தவரும் மாறிவிடுவர்தாம் என்பதாம். இல்லாததை தருவதோ சொல்ல வேண்டா. இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம். உன்னை மட்டும் இல்லை அப்படின்னா அதை மட்டும் சொல்லக்கூடாது. இடையன் எரிந்த மரம். இடையன் எரிந்த மரம் அப்படிங்கிறது தான் பழமொழி. இடையன் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை ஒடித்தே ஒரு மரத்தை அழித்து விடுகிறான். அதுபோல இல்லாததை தருவதாக வாக்களிப்பவன் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் அழியும் அப்படிங்கிறதுனால இடையன் எரிந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். இறந்தூர்க்கு பன்மையோ தீது. இறந்தூர்க்கு பன்மையோ தீதுன்னா இறந்து உண்ணுதலுக்கு பலராக செல்லுதல் கூடாது. இறந்து உண்ணுதலுக்கு பலராக செல்லுதல் கூடாது. இறந்துண்பு பன்மையோ தீது அப்படின்னா கொடுக்க நினைப்பவரையும் கொடுக்க விடாது செய்துவிடும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதாவது எதையுமே நம்மக்கிட்ட கேட்பவர்களுக்கு மறுக்கும் இயல்பில்லாதவனா யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவனா பலரும் தன்னிடத்தே ஒரு பொருளை யாசிச்சாங்கன்னா அதனை அவருக்கு தன்னால் கொடுக்க முடியாததாக போச்சுன்னா அவர்கள் பெறாதவன் மயக்கம் அடைதலை நினைத்து மனம் பெறாதவனாகிய தன்னிடத்தேயுள்ள அப்பொருளை ஒளித்து வைத்ததில்லை என்று மறைப்பான். ஸோ அதனால் யாசித்து உண்பதற்கு பலராக செல்லுதல் எப்போதும் தீமை தரும். யாசித்து இறந்தோருக்கு பன்மையோ தீது அப்படின்னா இறத்தலுக்கு நிறைய பேர் சேர்ந்து போகக்கூடாதுங்கிறது தான் பழமொழி. வாழ்விலே உறுதி வேண்டும். வாழ்விலே என்ன பண்ணணும்னா உறுதி வேண்டும் அப்படிங்கிறாங்க. இருதலையும் காக்களித்தார். இருதலையும் காக்களித்தார்னா இருவகை வாழ்க்கையானும் எதன்பாலும் முறையே ஈடுபட்டு நிலைத்து வாழாது வாழ்நாட்களை கழிப்பவர் பயனற்று வாழாதவர். இருதலையும் காக்களித்தார் என்பது பழமொழி. இருபக்கமும் சுமையை தொங்கவிட்டு எடுத்துச் செல்வது கூடுவது உதவுவது காவடித்தண்டு. சுமைகளை அகற்றிவிட்டு வெறுந்தண்டை சுமப்பது போல் நகைப்பிற்கு இடமாகும்ங்கிறாங்க. போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். அவ்வளோதான், ஒரே விஷயம். இருதலை கொல்லியன்பார். இருதலை கொல்லியன்பார். இருவரது பகையும் வளர இருவராலும் இவருக்கு கேடு விளைதலால் இருதலை கொல்லி போன்றவராயிருங்க. இருதலை கொல்லி என்பார்ங்கிறது பழமொழி. அடுத்தது அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை. அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பு. இருளின் இருந்தும் வெளி. இருளின் இருந்தும் வெளி. உள்ளத்திலே அச்சமுடையவர்கள் வீரனாவது கிடையாது. அவரவருக்கு பாதுகாப்பு அளிப்பதும் எளிதன்று. இருளின் இருந்தும் வெளிங்கிறாங்க. வாய்ப்பேச்சு வீரர்கள். இல்லுள்ளில் இல்லுள் இல்லுள்ளில் இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்துவிடல். இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்துள் எய்துவிடல். இடைக்களம்னா கருங்கலம் பானைச்சட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லார்னா பகைவர். இல்லூர் வில்லேற்று இடைக்களத்தை எய்துவிடல் அப்படிங்கிறதா பழமொழி. இப்படி செய்வது புல்லறிவாண்மை அப்படிங்கிறது கருத்து. ஸோ இந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் இது படிச்சுக்கலாம். நம்ம பழமொழி மட்டும் படிச்சுக்கிட்டு போகலாம், அவ்வளோதான். நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான். அது அர்த்தம் என்ன அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, இல்லை உயிருடையார் எய்தா வினை. இல்லை உயிருடையார் எய்தா வினை. அதாவது முயற்சியுடையோ தம் உயிரை காத்து கொண்டாலும் என்றேனும் நல்வாழ்வு பெற்றே தீர்வது என்பதாகும். இல்லை உயிருடையார் எய்தாவினை. நாணயம் இல்லாதவிடம் ஒப்புவிக்க வேண்டாம். அதாவது இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். ஒன்றை செய்ய ஒருவனை ஏவும் பொழுது அவனே அதை செயலின் பயனை எடுத்துக்கொண்டு போய்விடும் இயல்புடையவனானால் அவனை அதன்பால் ஈடுபடுத்த வேண்டாம். ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அதோட பலன் அவனே எடுத்துகிட்டு போனால் செய்ய விடக்கூடாதுங்கிறாங்க. இல்லாரை அட்டாரை ஒட்டாக்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை. பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை. இல்லையே உய்வதற்கு உய்யா இடம். இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நண்பர்கள் கைவிட்டாலும் நல்ல ஊழ் இருந்தால் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இல்லையே உய்வதற்கு உய்யா இடம். உதவாது எதுவுமே இல்லை. உதவாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று. இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று. அடுத்தது சிறு துன்பும் பல்குத்துவதும் தான் அதோட அர்த்தம். அது 54 தற்பெருமை அழிவியே தரும். அதுக்கு என்னென்னா இல்லையே தாம் தராவா நோய். இல்லையே தாம் தரவாரா நோய். இல்லையே தாம் தரவாரா நோய். அரசனே முறை தவறினால் என்ன செய்வது அப்படின்னா இல்லையே யானை தொடு உண்கண் மூடுங்களம். இல்லையே யானை தொடு உண்கணன் மூடுங்களம். இல்லையே யானை தொடு உண்ணின் மூடுங்களம். இல்லையே யானை தொடு உண்ணின்
மூடுங்காலம் படித்தவனிடமே பொறுப்பை ஒப்புவிக்கவும். இளவென்று எருதுண்ட உப்பு இளவென்று எருதுண்ட உப்பு. கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கு. கல்லாதவனுக்கு உபதேசம் தீங்கு அப்படின்னா இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. தொழுவதால் வினை மாறாது. தொழுவதால் இழுகினான் காப்பதில்லையே முன்னன் எழுதினான் ஓலை பழுது. விதியனோ அதான் அப்படிங்கிறாங்க. இழுகினான் காப்பதில்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது. கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னா இலைதென்று பாம்பிகழ்வார் இல் அரச குடிப்பிறப்பு உயர் பிற கெடுகள் வந்த காலத்தில் ஒரு விட்டு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டர் எப்படி கேரக்டர் தான். கிடைத்ததை கொண்டு முயல்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்புளி பெற்றால் கிடப்புளியும் பெற்றுவிடும். இருப்புளி பெற்றால் கிடப்புளியும் பெற்றுவிடும். தளராத முயற்சியை உயர்வு தரும் அப்படின்னா இளையோனே ஆயினும் மூத்தானையோடு மகன். இளையானே ஆயினும் மூத்தானே ஆடு மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதியற்றவை விளக்குவதற்கு இறக்குமை யாட்டை உடம்படுத்து வவ்வுகுண்டார் இல். இறக்கும் மை ஆட்டை உடம்படுத்து வவ்வுண்டார் இல். காரியம் முடிக்க தகுதியற்றவை அவருடைய தகுதியின்மையை உணர்த்தி விளக்க முயல வேண்டாம். உடனேயே நீக்கிவிடணும். காரணம்லாம் சொல்ல தேவையில்லை. வேண்டாம்னா வேண்டாம். அந்த மாதிரி இழந்ததை அடையவே முடியாது. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இறந்தது பேர் தறிவார் இல். கொடுக்க கொடுக்க பெருகும் அப்படிங்கிறாங்க. இறைதோறும் ஊறும் கிணறு. மக்கள் விரும்புவன செய்க அப்படின்னா இனங்களு வேற்றினார் இல். இனிமையாக பேசுக. இன்சொல் இடர்படுப்பதில். ஒருவனை எதிர்க்க இருவர் அப்படின்னா இன்னாது இருவர் உடனாடல் நாய் அப்படின்னு. பேயையும் பிரிக்க முடியாது. இன்னாதே பேயோடானும் பிரிவு. கெட்டாலும் பெரியோர் பெரியோரே. ஈடில் அதற்கில்லை பாடு அப்படிங்கிறத எப்போதும் பொறுக்க முடியாது. ஈனுமோ வாளை இருகால் குலை. உடை மதிப்பு தரும். உண்டி வினவுவார் இல். உடுத்தாரை உண்டி வினவுவார் இல் அப்படிங்கிறது தான் பழமொழி. உடுத்தாரை உண்டி வினவுவார் இல். உண்டக வீட்டிற்கு தீவினை அப்படின்னா உண்டவில் தீயிடுமாறு வீரன் துரோகம் செய்ய மாட்டான். உண்ணா இரண்டரு ஒரு துறையுள் நீர். ஸோ தன் மன்னர்கிட்ட பாசமாக இருக்கிற ஒருத்தர் துரோகத்தில் சேர மாட்டாங்க. கூட்டமும் உட்பகையும் அப்படின்னா உண்ணன் துணை காக்கும் கூற்று. பணியாளரை அன்புடன் நடத்துக அப்படின்னா உன் ஓட்டு அகல் உடைப்பார். பயனற்றவின் உறவே வேண்டாம். ஒருத்தன் தேவையில்ல அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது. உமிக்குற்று கைவருத்துமாறு. இரண்டர கலப்பதே நட்பு அப்படின்னா உமையால் ஒருபால கட்டகம் கொடி கொண்டனும் கொண்டான். உமையால் ஒருபால கட்டங்கம் கொடி கொண்டானும் கொண்டாங்க. உள்ளம் தெரிந்தபின் உறவாடு. அதாவது உயக்கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல். தகுந்தவரையே சேர்ந்து வாழ்க. தகுந்தவரையே குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டது போல அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. உயவு நெய் குளிக்கும் ஆறு அப்படிங்கிற. அடுத்து உருவின் உயர்வு அப்படின்னா உருவு திருவூட்டுமாறு அப்படிங்கிறாங்க. இகழ்வான் இகழப்படுவான். உரைத்தால் உரைப்பெறுதல் உண்டு. நண்பரை பழித்தல் கூடாது. உரையார் இழித்தக்க காணிற்கனா. முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க. உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர். அளவற்ற ஆசைப்படுபவர் அப்படின்னா உலக்கை மேல் காக்கை. பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது அப்படின்னா உவர்நிலம் உட்கொதிக்குமாறு. கீழ்மக்கள் செய்ய உதவி. உவாதார்க்கு ஈத்ததையெல்லாம் இளவு. உவவாதார்க்கு ஈத்ததையெல்லாம் இளவு அப்படிங்கிறாங்க. கள்ளத்தை முகத்திலே காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். அதாவது அகத்தின் அழகு முகத்தின் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கீழோருக்கு உபதேசிப்பதும் ஆபத்து. உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு. வரும் சிறப்பு
தவறாது வரும் அப்படின்னா உரற்பால தீண்டா விடுதல் அரிது. உரற்பால தீண்டா விடுதல் அரிது. வருவது வந்தே தீரும். வருவது வந்தே தீரும். வரவேண்டியது துன்பம் தவறாமல் வரும். வரவேண்டிய துன்பம் தவறாமல் வரும் அப்படின்னா உரற்பால யார்க்கும் உறும். உரற்பால யார்க்கும் உறும். வினை வீயது பின் சென்றடும் அப்படிங்கிறாங்க. வினை வீயாது பிணை சென்று அடுங்கிறது தான் நம்ம இங்கே வினை வீயாது பின் சென்று அடும். இங்கே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பழமொழி என்னென்னா உரற்பால யாருக்கும் உறும். உரற்பால யாருக்கும் உறும். தீயவரை ஊரே அறியும். ஊரறியா மூரியோ இல். தீயவர் என்ன பண்ண ஊரே அறியும். ஊரறியா மூரியோ இல். சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்க அப்படிங்கிறாங்க. ஊர்ந்துருளின் குன்று வழியெடுப்பதில். ஊர்ந்துருளின் குன்று வழியெடுப்பதில். போர் வீரரின் முனைப்பு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஊர் மேற்றதாம் அமனர்க்கு ஓடு. ஊர் மேற்றதாம் அமனர்க்கு ஓடு. துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம். ஊழம்பு வீழா நிலத்து. ஊழம்பு வீழா நிலத்து. அறமே சிறந்த பெருஞ்செல்வம் அப்படின்னா எய்ப்பினில் வைப்பென்பது. எய்ப்பினில் வைப்பென்பது. தீவினை செய்தால் தப்ப முடியாது. எருக்கு மறைந்து யானை பாய்ச்சிவிடல். எருக்கு மறைந்து யானை பாய்ச்சிவிடல். பகை மன்னரிடையே உறவு. பகை மன்னருடைய உறவு அப்படின்னா எருத்திடை வைக்கோல் திணல். எருத்திடை வைக்கோல் திணல். இன்சொல்லின் சிறப்பு அப்படின்னா எருமை எரிந்தொருவர் காய்கிலோ பிக்குமாறு. எருமை எரிந்தொருவர் காய்கிலோ பிக்குமாறு. அடைந்தவர் வறுமை போக்க வேண்டும். அடைந்தவர் வறுமை போக்க வேண்டும். எல்லாம் பொய் அட்டூனே வாய். எல்லாம் பொய் அட்டூனே வாய். அரசனுக்கு கோபம் வரும் செயல். எழுப்புபவோ துஞ்சு புலியைப் போல. எழுப்புபவோ துஞ்சு புலியைப் போல. எளியாரை இகழாதவர் இல்லை அப்படின்னா எளியாரை எல்லாதார் இல். எளியாரை எல்லாதார் இல். மனமே நலம் அப்படின்னா என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ். என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ். கெடுக்க முயன்றவர் நண்பனானால். கெடுக்க முயன்றவர் நண்பனானால் அப்படின்னா ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு. ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு. ஆட்சி தலைவனை கோபித்தல் அப்படிங்கிறது ஏமார்கோங்கு ஏறினார். ஏமார்கோங்கு ஏறினார். ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாது. ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாது. ஏவலால் ஊருஞ்சுடும். ஏவலால் ஊருஞ்சுடும். ஈதவன் இருக்க அம்பை நோவாதேன் அப்படின்னா ஏவலால் ஊருஞ்சுடும். குடிப்பிறப்பின் பண்பு குறையாது. குடிப்பிறப்பின் பண்பு ஏற்ற கன்று ஏறாய் விடும். ஏற்ற கன்று ஏறாய் விடும். பகைவர் வீட்டிற்கு அழைத்தல் அப்படின்னா ஒக்களை வேண்டி அழல். ஒக்களை வேண்டி அழல். பாதி அழிந்தால் பகை தீராது. பாதி அழிந்தால் பகை தீராது அப்படின்னா ஓடி எறிந்து தீராப்பகை. ஓடி எறிந்து தீராப்பகை. தாயும் அரச நீதியும் அப்படின்னா ஒரு பக்கம் நீரொழுகி பால் ஒழுகுமாறு. ஒரு பக்கம் நீரொழுகி பால் ஒழுகுமாறு. நண்பர் தீங்கினை பொறுத்தல் அப்படின்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஸோ இதோட பார்க்கலாம். மீதி நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்.